பூவோடு சேர்ந்த நார் மணக்கும், நாரோடு சேர்ந்த பூ நாராது என்று பேசுகிறோம். ஆனால் ஒரு சிறு நாற்றம் நம்முடைய அத்தனை வாழ்க்கைகளிலும் விஷத்தை கலந்து விடுகிறது. நீங்கள் இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். கிருஷ்ணன் இருக்கிறான், போர் முடிந்தது, கீழே இறங்குகிறான் அர்ஜுனன். இறங்கும் போது அவனுக்கு மமதை வந்துருது. வாட் இஸ் த புரோட்டோகால்? டிரைவர் ஷுட் கெட் டவுன் and open the door. He is waiting. Let him get down and open my door. முடியுது, அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவனெல்லாம் சாரதியா வச்சிருக்க முடியாது. கடைசியா he wants to taste that thing. அதான் மமதைங்கிறது. நம்ம மனசுல கூட வரும் தெரியுமா? டீச்சர்ஸ்க்கு, இங்க டீச்சர்ஸ் யாராவது இருக்கீங்களா? ஸ்டூடெண்ட் ஏதாவது நம்மளை எரிச்சல் படுத்திட்டான், அவ கண்ணில் அந்த கண்ணீர் பார்க்காம விட மாட்டோம். பார்த்து நான் டீச்சர்ஸ்க்கு எப்பவுமே சொல்றது, கோமா இருக்கும்போது 2 வேலை செய்யாதீங்க. ஒன்னு பாடம் நடத்தாதீங்க, இன்னொன்னு பேப்பர் திருத்தாதீங்க. 2 வேலையும் செய்யக்கூடாது. பி பாசிட்டிவ் ஆல் த டைம். டீச்சர்னு சொல்லும் போது இதை சொல்லலான்னு பாக்குறேன். இது குரு பீடம் இல்லையா? குருநாதர் இருக்கிற பீடம், குரு பீடம். பீடம்ங்கிறது என்னங்க? ரொம்ப அழகான சொல்லுங்க தமிழ். நாற்காலி, நாற்காலி அல்ல பீடம். ஆசனம். இப்போ நம்ம கிளாஸ் டீச்சர், எனக்கு இங்கத்திய முறையெல்லாம் தெரியாது. தமிழ்நாட்டுல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் டீச்சர்ஸ், காலேஜ்ல மேக்சிமம் அது நடக்காது. ஸ்கூல்ஸ்ல என்ன பண்ணுவாங்கன்னா, டீச்சர் கிளாஸ் எடுக்கும்போது ஹெட் மாஸ்டர்ஸ் உள்ள வந்துருக்கும் தெரியுமா, தொடுக்கணும். இவங்க டீச் பண்ணிட்டே இருப்பாங்க, அவங்க சேர்ல வந்து உட்காந்துருவாங்க. யூ கேனாட் சிட். அது என் கிளாஸ், தட் இஸ் மை சேர். Even principal and headmasters, anybody cannot occupy that chair when I am inside the class. அது என்னுடைய சேர். இந்த மேடை இருக்குல்ல, இது என்னுடைய சேர், இது என்னுடைய பீடம். பீடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ ஹெட்மாஸ்டர் ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காருன்னு சொன்னா, அந்த சேருக்கும் முன்னால இருக்கிற சேருக்கு ஒரு 2 அடி தான். ஆனா நம்ம அந்த ஹெட்மாஸ்டர் சேர்ல உட்கார முடியுமா? We don't sit actually. ஏன்? இப்ப குருவுக்கு ஒரு பீடம் இருக்குன்னா அங்க போய் யாரும் உட்கார மாட்டோமே. சேர் தானே, உட்கார மாட்டேன். ஏன்? எனக்கு ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் வந்தது. கோயிலில் இருந்தால் சிலை, கோயிலில் இருந்தால் கடவுள், திருடு போனால் சிலை. அது உண்மைதானே? திருடு போயிடுச்சுன்னா சிலை. ஏன் கோயிலுக்குள்ள இருந்தா மட்டும் கடவுள்? ஏனென்றால் அது தன் பீடத்தில் இருக்கிறது. பீடத்தில் இருக்கின்ற பொழுதுதான் எல்லாருக்கும் எல்லா விதமான அருளும் வந்து சேரும், பவர் வந்து சேரும். இட்ஸ் a powerful place. கருடன் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. முடிக்கணும்ல. நீயும் நானும் சேர்ந்து இருந்தோம் நிலவும் வானும் போலே, நீ நிலவு போல தேய்ந்து வந்தாய் நான் வளர்ந்ததால். கண்ணதாசன். எல்லோரும் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும் அந்த பீடம். இந்த பாம்பு வந்து பரமசிவன் கழுத்துல இருந்தால் அது பாம்பிற்கான பீடம். பருந்தால ஒண்ணும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கும் சொல்றேன், நீங்க ஏதாவது ஒரு பீடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா தாமரை இலை தண்ணீர் போல் உட்கார்ந்திருங்கள். தட் பீடம் இஸ் வெரி பவர்ஃபுல். ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த பீடம். ரொம்ப ஜாக்கிரதையா உட்கார்ந்த குருமார்கள் ஜாக்கிரதையாகத்தான் இருக்கிறார்கள், உட்கார்கிறார்கள். அவ்வளவு சீக்கிரமெல்லாம் அப்படி ஒட்டிட்டு உட்கார்ந்துட முடியாது. வேற யார் பீடத்திலையும் தயவு செய்து உட்கார்ந்து விடாதீர்கள். அது உங்களை புடிச்சுக்கிச்சிங்கன்னா அதுக்கு பேர் தான் பீடை. பிடிச்சிரும். அவரவர்களுக்கான தகுதியில் அவரவர்கள் உட்காரக்கூடிய அந்த உயர்வான நிலை பீடம், அங்கே குருமார்கள் உட்கார்கிறார்கள். குருமார்கள் உட்கார்ந்து சொல்லுகிறார், பி பாசிட்டிவ் என்கிறான். இவன் சொல்றான், நீ இறங்கு, எனக்கு திறந்து விடு. கிருஷ்ணன் சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஏய், மரியாதையா இவ்வளவுதாங்க சொல், மரியாதையா. ஏன்? வை, நீ இறங்கு, இறங்கு, இறங்குன்னு சொல்றேன்ல. டக்குன்னு இறங்கிட்டான். உங்க கோபத்தை சொன்ன உடனே இறங்கிட்டான். அவன் டென்ட் வரைக்கும் போற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்து இவன் குதிச்சான் பாருங்க, பக்குன்னு தீப்பற்றி எரிந்தது தேர். ஏனென்றால் அதற்கு கிருஷ்ணன் சொன்னான், இந்த தேரிலே பல ஆயுதங்கள் இருக்கின்றன. பல உயிர்களை கொன்ற அந்த ஆயுதங்கள் ஃபுல்லா நெகட்டிவ் ஃபோர்ஸ்.
அந்த போர்ஸ என்னுடைய பாசிட்டிவ் போர்ஸால நிறுத்தி வச்சிருந்த மவனே நான் இறங்கி இருந்தனா சாம்பலா இருப்பேன். பாசிட்டிவ் போர்ஸ் தான் நம்ம வீட்டை பிடித்து வைத்திருக்கிறது. பாசிட்டிவ் போர்ஸால தான் நாம் ஒரு விஷயத்தை கட்டி எழுப்புகிறோம். இந்த இடம் இவ்வளவு அழகாக கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது என்றால் எல்லோருடைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ். நெகட்டிவ் வைப்ரேஷன் வரட்டும், அலைக்க தூக்கிட்டு போய் வெளில விட்டீங்கல்ல. ரொம்ப ஈஸியா இருந்தது இல்லைங்க அவரை தூக்கிட்டு போறது. ஏதோ ஒரு சிரமமும் இல்லை. எவ்வளவு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலும் உங்களுடைய பாசிட்டிவ் ஃபோர்ஸ் கொண்டு போய் விட்டுரும். பாசிட்டிவ் ரொம்ப உறுதியானதுங்க, மிக மிக உறுதியானது பாசிட்டிவ் ஃபோர்ஸ். மென்மை இருக்கிறது இல்ல, நான் இப்படி சொல்றேன், மென்மையான உணர்வு இருக்குல்ல, அது ரொம்ப வலிமையானது உறவுகளே. கோபமும் ரௌத்ரமும் தான் மிக வலிமையானது கிடையாது. அன்பை விட வலிமையானது வேறு எதுவும் கிடையாது. அறத்தை விட வலிமையானது வேறு எதுவும் கிடையாது. ஆற்றங்கரை ஓரத்திலே அசைந்து நிற்கும் நாணல் அது காற்றடித்தால் சாய்வதில்லை, கனிந்த மனம் வீழ்வதில்லை. கண்ணதாசன். கனிந்த மனம் கொண்டவர்கள் தான் அடுத்தவர்களுக்கு வழிகாட்டுகிறார்கள்.